ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைய திராவிட கட்சி சித்தாந்தவாதிகள் புதிதாக ஒரு கட்சி உள்ள வந்ததுன்னா அதை எப்படி, ஏன்னா இவங்க பங்காளி கட்சிங்க 2 பேரும், இவங்களே பேசிக்கிறாங்க நம்ம பங்காளி கட்சி, அவனும் உள்ள நாம அடிச்சுக்கலாம், நம்மளை அவனும் அடிக்கிட்டு வரக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தவர் தான் தேமுதிகவுடைய தலைவனாக இருந்த விஜயகாந்தை அழித்தொழித்தார்கள். அதே பார்முலாவை அண்ணாமலை கிட்ட பாஜக அவர் போட்டு நிமித்தி எடுத்து இருக்கிறார். இன்னைக்கு அதுவே அவர்கள் விட்ட அம்பு அவர்களையே இன்று திருப்பி தாக்கும் என்பது போல அவர்கள் எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்க, அதே கேள்வி அவங்க திருப்பி போட்டு அசிங்கப்படுத்துறதுல இன்னைக்கு அவர் ஒன்னும் மிகப்பெரிய பிரபல்யத்தை கொடுத்து விட்டது. அப்படியாகப்பட்ட ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இந்த கோயம்புத்தூர்ல அவர் இன்னைக்கு நிக்கிறாரு. அப்போ அவர் தொகுதி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரியான வாக்காளருடைய மனநிலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 தரப்பும் அதை எப்படி எதிர்கொள்ளணும்ன்ற வியூகங்களை